ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல பயிற்சி 3.1ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். இந்த சம் பாருங்களேன். கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாடை தீர்க்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த 3 சமன்பாடுல உள்ள x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுதான் என்னது? நேரியல் சமன்பாடு. இதுதான் நேரியல் சமன்பாடு. இந்த நேரியல் சமன்பாடுக்குள்ள x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் இந்த கணக்கு. இந்த கணக்கு 5 மார்க் அவங்க அநியாயமா கொடுக்குறாங்க. இந்த கணக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். ஒரு தியரிட்டிக்கலா இப்போ ஈக்குவேஷன்ல 3 வேல்யூ இருக்கா, அந்த 3 வேல்யூ 2 வேல்யூ 2 ஈக்குவேஷனை கொண்டு வரணும். இப்போ 3 வேல்யூ இருக்கு, அதனால 3 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ அந்த நம்ம 3 வேல்யூ நம்ம 2 வேல்யூவா கொண்டு வரணும். அந்த 2 வேல்யூ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நான் செய்யறதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த கணக்கு. இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்கா, 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x plus y plus z equal to 5. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. 2x minus y plus z equal to 9. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. x minus 2y plus 3z equal to 16. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும் எப்பவுமே. இப்போ பாருங்களேன், ஏதாவது அடி போதானே. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா y அடி பெறுமா? இங்க பிளஸ் y மைனஸ் y இருக்கு. அப்போ இது அடி பெறுமா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் x plus y plus z equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. 2x minus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் பாருங்க. plus y minus y அடி பெறுமா? plus x plus 2x. அப்ப என்னது? 3x. 2z plus z plus 1z plus 1z னா என்னது? 2z. 9 5 கூட்டா எத்தனை? 14. இப்போ 2 வேல்யூ மறிச்சா இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம 2 வேல்யூல ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்ல. இன்னொரு ஈக்குவேஷனுக்கு என்ன அடி கொடுக்கலாம்னு பாருங்களேன். இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ல 2y இருக்கு, -2y இருக்கு. அப்போ இங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த 2 இந்த 2 அடி பெறுமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 ரெண்டால மல்டிப்ளை பண்ணா என்னென்ன வரும்? 2x னு வரும், 2y னு வரும், 2z னு வரும். சீக்வல் எத்தனை? i 2 10. இப்போ அடுத்து லாஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. மூணாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுனா என்ன வரும்? x minus 2y plus 3z equal to 16. சோ இப்போ plus 2y minus y டைரக்டா கேன்சல் ஆகுமா? புரிஞ்சா? இப்போ 2x plus 1x 3x, 2z 3z 5z 10 16 26. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம போடலாமா? இப்போ ஈக்குவேஷன் 5ல இருந்து ஈக்குவேஷன் 4 பண்ணலாமா? ஈக்குவேஷன் 5 மைனஸ் ஈக்குவேஷன் 4 இது போடுங்க. 3x plus 5z equal to 26. அடுத்து நாலாவது ஈக்குவேஷன் எது? 3x plus 2z equal to 14. வந்திருக்கா? இப்போ அதை மைனஸ் பண்ணுவோம். அடையாளத்தை மாத்துங்க. அப்போ பிளஸ் 3x மைனஸ் 3x அடி பெறுமா? இப்போ 5ல 2 போனா எத்தனை? 5ல 2 போனா 3z. 26ல 14 போனா 12. அப்போ z ஓட வேல்யூ என்னது? 12/3. அப்போ z ஓட வேல்யூ என்னது? 4. இப்போ நம்ம z கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச z இந்த 5வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? இது 5வது ஈக்குவேஷன், இது 4வது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எது சின்ன ஈக்குவேஷன்? இதுதான் சின்ன ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு இன்னொரு குழப்பம் இருக்கும். ஏன் சார் நம்ம 4வது ஃபர்ஸ்ட் எழுதி 5வது செகண்ட் எழுதலாம்ல அப்படின்னு சொல்லுவோம்.
அது வந்து ஒரு மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் 4 5 முடிக்கும் போது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இங்கே 3x இருக்குது, இங்கே 3x இருக்குது, ஓகே. இங்கே 2z இருக்குது, இங்கே 5z இருக்குது, இங்கே 14 இருக்குது, இங்கே 26 இருக்குது. ரெண்டையும் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக எதில் பெரிய நம்பர் இருக்கோ அதை நான் மேலே போட்டுட்டு எது சின்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கீழே போட்டுருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஈஸியாக ஆன்சர் கிடச்சி. இல்லாட்டா இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும், 2 மைனஸ் அடிக்கணும். அது ஒரு சில நேரம் தப்பு விட்டுருவாங்க. கொஞ்சம் ஸ்மாராக படிக்கிற பசங்க, கொஞ்சம் திங்க் பண்ணாத பசங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து மிஸ்டேக் விட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் வந்து பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு 5வது ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து 4வது ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? இப்போது இசட் ஈக்குவல் டு 4 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இசட் ஈக்குவல் டு 4ஐ சமன்பாடு 4இல் பிரதியிட. சமன்பாடு 4இல் பிரதியிட. சமன்பாடு 4 என்னது? 3x plus 2z equal to 14. இப்போ 3x plus 2 into z ஓட வேல்யூ என்னது? 4 equal to 14. இப்போ 3x 4 8 equal to 14. அப்போ 3x equal to 14. இந்த பிளஸ் 8 அனுப்பும் என்ன ஆகும்? மைனஸ் 8 மாறும். அப்போ 3x equal to 14 8 போனால் எத்தனை? 6. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 1 3 3 2 3 6. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 2. இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு? 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இசட் வேல்யூ தெரியும், எக்ஸ் வேல்யூ தெரியும். அப்போ எக்ஸ் வேல்யூ தெரியும், இசட் வேல்யூ தெரியும்னா நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா அப்போ எக்ஸ் மற்றும் இசட்டின் மதிப்பை சமன்பாடு 1இல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னது? x plus y plus z equal to 5. இதுனா சமன்பாடு 1. இப்போ x ஓட வேல்யூ என்னது? 2. y ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். z ஓட வேல்யூ எத்தனை? 4 equal to 5. அப்போ 4 2 எத்தனை? 6. 6 plus y equal to 5. இப்போ நமக்கு என்ன வேல்யூ தேவை? y வேல்யூ தானே தேவை. அப்போ y மட்டும் வச்சா நம்ம அங்க கொடுப்பாங்க. y equal to 5. இங்க பிளஸ்ல இருக்க பாங்க என்ன ஆகும்? மைனஸ் தான் வரும். அப்போ y ஓட வேல்யூ எத்தனை? -1. 5ல மைனஸா இருக்கும்னா -1. இப்போ நமக்கு மூணுமே கிடைச்சிருச்சா? x வேல்யூ கிடைச்சிருச்சு, y வேல்யூ கிடைச்சிருச்சு, z வேல்யூ கிடைச்சா. therefore x equal to y equal to z equal to x ஓட வேல்யூ எத்தனை? 2. y ஓட வேல்யூ எத்தனை? -1. z ஓட வேல்யூ எத்தனை? 4. இதை போட்டு இப்படி ஒரு கட்டத்தை போட்டிங்கன்னா 5 மார்க் முடிஞ்சு. ஏன் சார் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது இந்த சமன்பாடை தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாடை தீர்க்கிறதுக்கு உனக்கு என்ன வழிமுறை இருக்குது? வேறு வழிமுறை வேறு எந்த வழிமுறையுமே கிடையாது. அப்போது நம்மளுக்கு 3 ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்களா? 3 வேல்யூ கொடுத்தனால தான் நம்ம 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 3 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் 2 வேல்யூ மாற்றணும். அதாவது எக்ஸ் இசட் வச்சுக்கணும், இல்லை ஒய் இசட் வச்சுக்கணும், அப்படின்னா எக்ஸ் ஒய்னு வச்சுக்கணும். நம்ம அப்படி தீர்க்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் இசட் ஃபர்ஸ்ட் இதில் கிடச்சிச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து ஒய் எந்த இடத்துல அடி போகுதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் ஒய் அடி போயிடும். ஒய் அடி போனால் இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ அந்த 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, 2 வேல்யூ இருக்குது. அப்போ இந்த 2 வேல்யூவையும் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இசட் வேல்யூ கிடச்சிருமா? இசட்டை வச்சு இதில் ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். அடுத்து எக்ஸை இசட்டையும் இந்த ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், சிம்பிளாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எத்தனை? 2 மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ எத்தனை? இசட்டோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 9. இப்போ 2 4 மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9. அப்போது 4 4 8 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 9. இப்போ ஒய்யை வந்து அங்கிட்டு போகுமா? அப்போ 8 மைனஸ் 9 ஈக்குவல் டு ஒய்னு டிஃபிகல்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம தப்பு விடுறதுக்காக, தப்பு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளான ஈக்குவேஷனோ அந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்துடுறேன். வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த கணக்கு வந்து இவ்வளோ தான்.
இந்த மாதிரி உங்களுக்கு நேரியல் சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷனை மாற்றணும். 2 ஈக்குவேஷன் 2 வேல்யூவை மாற்றணும். அந்த 2 வேல்யூ நம்ம வந்து அடி கொடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸோ ஒய்யோ இசட்டோ கிடைக்கும். அந்த ஒய் எந்த வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூவை அதுக்கு முந்தின ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனை போட்டிருக்கீங்களோ அதில் போட்டிங்கன்னா ஏதாவது வேல்யூ கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 2 வேல்யூவையும் உங்கள் கொடுத்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் வந்து சின்ன ஈக்குவேஷன் இருக்கும் பாருங்க, அதில் போட்டு பிரதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூ கிடைச்சிடும். இவ்வளோ தாங்க இந்த நேரியல் சமன்பாடுகளை தீர்க்க. இதை தாண்டி நேரியல் சமன்பாடில் இன்னொரு கணக்கு வந்து டிஃபிகல்ட்டான கணக்கு இருக்குது. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து 3.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு. சரியா, நாளைக்கு வந்து 2வது சம் பார்ப்போம். அது வந்து ஒரு டிவைட் மெத்தடில் வரும். அது ஈஸியானது தான். அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.